ஃபைனல் டச்சா கோலத்துக்கு நடுவுல ஒரு சாணி பிள்ளையார வச்சு அது மேல பூவை வச்சு திரும்பி ஒரு பார்வை, ஒரே ஒரு பார்வை அவ பார்த்துட்டு போவா பாருங்க. அவ கூடயே 50 வருஷம் வாழ்ந்து முடிச்ச திருப்தி அதுலயே வந்துடும். இதுதான் நான் சொன்ன 5 மணி காதல் கதை. காதல எவ்வளவு மேட்டர் இருக்கா? நானும் 5 மணிக்கு எந்திரிச்சு பால் கேனை கட்டிக்கிட்டு ஒரே பொண்ணை பார்த்துட்டு இருந்திருக்கேன். உங்க ஊர் ஆளுக்கு மாதிரி கோலம் போடுற பொண்ணுகளை பார்த்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு ஒரு 50 வருஷ காதல் அனுப்பிச்சிருக்கலாம். என்னையும் கூட்டு போறீங்களா? நான் கோயில் பிரசாதம் வாங்கிக்கிறேன். தயிர் சாதமும் புளியோதரையும் பிச்சுக்கும் இல்ல பட்டு. நான் உங்களை பிச்சிருவேன் பிச்சு. சரி மாப்பிள்ள சார், அப்புறம் ஏதோ ஃபைனல் டச் அது இதுன்னு சொன்னீங்க. நீங்க எந்த பொண்ணை பார்த்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, அதெல்லாம் என் சீனியர் சொல்லுவாங்க. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். சில நேரத்துல நான் கூட போய் வேடிக்கை பார்த்தது உண்டு. அவ்வளவுதான். நம்பிட்டோம். சகல போய் தானே சொல்றீங்க? ஐயோ சத்தியமா சொல்றேங்க, நம்புங்க. ஏதாவது பேசி மாட்டி விட்டுறாதீங்க. சரி சரி, நல்ல நல்ல காதல் கதைகளை கேட்டு அப்படியே மனசு சந்தோஷமா இருக்கு. பொழுது போனதே தெரியல. வேற யாராவது ஏதாவது கதை சொல்றேன்னு சொல்லி இந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. அதனால என்ன பண்ணலாம், இந்த சபையை கழிச்சிடலாம். ஓகே, இப்படி சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறீங்க நீங்க. வாங்க போலாம். பாட்டி வாங்க, உங்களை வீட்டுக்கு போய் விட்டுறேன். ஜனனிக்கு நம்ம சொன்னது புரிஞ்சிருக்குமா? நம்ம சொன்ன மாதிரி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வருவாளான்னு தெரியலையே. பசிக்குது, காஃபி ரெடி பண்ணியா? பால் வந்துச்சா? காஃபி போட்டு கொடுங்க எனக்கு. சகல தூக்கத்திலையும் சகல அரகலையும் பண்றாரு. இந்த விஷயத்துக்கு மட்டும் இன்டர்வல் விடுறதே இல்லை. காஃபி ரெடி ஆயிடுச்சா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு இவர் பக்கத்துல படுத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. எப்பா, சரி நம்ம டார்லிங்க்கு ஃபோன் பண்ணுவோம். என்னது எடுக்கல? எந்த நேரத்துல ரெடி ஆகி ஒரு மனுஷன் போன் பண்றான், ஒரே ரிங்ல எடுக்க வேண்டாமா? கொஞ்சமாவது அவளுக்கு மனசுல காதல் இருக்கா இல்லையா? மறுபடியும் கால் பண்ணுவோம். நேத்து அவ்வளவு சொன்ன, இவளுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியலையே. காதல் உள்ளுக்குள்ள இருந்து பொங்கி வர வேண்டாமா? பால் பொங்கிச்சா? பால் பொங்கிச்சா? சீக்கிரம் காஃபி போட்டு கொடுங்க. தூங்கியா? தூங்குது அந்த மாதிரிலாம் பேசினா வாயில ஊசி போட சொல்லி நீலமரத்தை சொல்லியிருக்காங்க. நேத்து நான் கதை கதையா சொன்னேன், அவளுக்கு புரியவே இல்லை போல இருக்கே. சரி, பேசாம நேர்ல போய் போத்துக்கிட்டு தூங்குறவளை எழுப்பிட வேண்டிதான். வேற வழியே இல்லை. பேட்டிய மடிச்சு கட்டு, அப்புறம் காதல பொழந்து கட்டே. என்ன கதவு சாத்தி இருக்கு? அப்போ ஜனனி தலையோட இழுத்து போத்திட்டு தூங்குறது கன்ஃபார்ம். என்ன பண்ணலாம்?
எதுவுமே தெரியல. ஜனனி நான் எழுப்பிடுவேன்னு பயந்து போனை சைலண்ட்ல போட்டு தூங்குறாளோ? அவ லவர் எப்படா வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கா. இவன் என்னடானா காதலையே சைலண்ட்ல போட்டு தூங்குறா. ஜனனி, அப்புறம் நான் வயலண்ட் ஆயிடுவேன். ஐயோ, இப்ப மட்டும் வெண்ணிலாக்கா வந்து திறந்தா எனக்கு அவமானம் ஆயிடுமே. என்ன அசடு வழியா வைக்கிறதே ஜனனிக்கு வேலையா போச்சு. என்ன பண்ணா? எங்கிருந்தோ ஒரு தேவலோக வாசனை வருதே. இப்படி ஒரு வாசனைய என் வாழ்நாள் அனுபவிச்சதே இல்லை. வாசனையா இருக்கு. நீ தெளிக்கிறது என்ன பன்னீரா? வெந்நீர். ஆள பாருங்க ஆள. எத்தனை போன் பண்றீங்க? நான் குளிக்க வேணாமா? உங்க தொல்லை தாங்கல. நீ குளிக்கிறப்ப என் போன் அடிச்சதா? ஆஹா, கேக்குறப்பவே ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. இருக்கும் இருக்கும். இப்படி பண்ணா எல்லாம் சரியாயிடும். ஐயோ, ஏன் இவ்வாறு திடீரென்று என் மீது தண்ணீர் தெளித்து சாபம் கொடுத்து விட்டாய்? எனக்கு பயமாக இருக்கிறது. சும்மா வம்பலுக்காதீங்க. நான் கோலம் போடணும். ஏற்கனவே உன் கோலத்தை பார்த்து நான் மிரண்டு போயிருக்கேன். மறுபடியும் இன்னொரு கோலமா? எனக்கு கோலம் சரியாவே போட தெரியாது தெரியுமா? நீ சரியா கோலம் போடுறது முக்கியம் இல்ல, ஆனா நீ கோலம் போடுறேங்கிறது தான் முக்கியம். வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோலம் போடலாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோலம் போட்டா அது கோலமாவே இருக்காது, அலங்கோலமா இருக்கும்.
விடுங்க, நானே போடுறேன். என்ன ஏதோ டூர் வந்த மாதிரி சுத்தி சுத்தி வரீங்க? ஐயோ, பாத்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு. இப்ப அதே மாதிரி ஆயிப்போச்சு. இதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து கோலம் போடலான்னு. இது இப்போ எப்படி அசத்தல வரப்போகுதுன்னு பாக்குறியா? இந்த வரேன். இப்ப நான் எப்படி அசத்த போறேன்னு பாரு. இப்படி கையை புடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி கோலம் போடுறதா? அப்படியா? அப்போ இந்த கோலமே போதும். அந்த கோலம் எதுக்கு? என்ன இது? வாசல் தெளிக்கிறதுக்கு பக்கெட்டையும் காணோம், கோலமாவு டப்பாவையும் காணோம். இந்த வீட்ல நமக்கு முன்னாடி எந்திரிக்கிறவங்க யாரும் இல்லையே. ஐயோ, ராத்திரி கதவை சாத்தாம விட்டுட்டாங்க போல இருக்கே. நைட்டு நான் தானே கதவை சாத்தினேன். நல்ல ஞாபகம் இருக்கே. விடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. விடுங்கன்னு சொன்னா விடணும். வீட்டு வாசல்ல வச்சுக்கிட்டு யாராவது கையை பிடிச்சிட்டு இருப்பாங்களா? அது உன்னை இப்படி ஃப்ரெஷ்ஷா பார்த்துட்டு கையை பிடிக்கலனா தான் தப்பு. இது எனக்குன்னு போட்ட மேக்கப் இல்ல, அதான் அழகோ அழகு. நீங்க கூட இந்த வேஷ்டி சட்டையில சொல்லு எப்படி இருக்க? ரொம்ப கேவலமா இருக்கீங்க. பாரு, அடி வாங்க போறேன். இது ரொம்ப கேவலமா இருக்கு. அண்ணி, வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு என்ன நடக்குதுங்க? கோலம் வேற அலங்கோலமா இருக்கு. இத யாரு போட்டதுன்னு எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு போக போறாங்க பாருங்க. போங்க அண்ணி. ஹே, நில்ல, இரு ஜனனி.
நீயும் உன் மாப்பிள்ளையும் இத போட்டோ எடுத்து ஆ, அது என்ன புக்கு பேஸ் புக்கு அதுல போட சொல்லு. போங்க நீங்க வர. ஜனனி ஃபேஸ்புக்லாம் போட்டுறீங்கக்கா. ஆ. ஐயோ ஆண்டவா. அழிக்க வேண்டாம், இத அழகுபடுத்தி வேற டிசைன் ஆக்கலாம். சரி. மாமா மாமா, என்ன முத்து மாமா இந்த நேரத்துல வந்திருக்க? மில்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் சீக்கிரமாவே வந்துச்சிட்டேன். அடே எங்க அப்பா, பெரிய கோலமா இருக்க, ஏகப்பட்ட புள்ளிங்க வேற இருக்கு. நான் வேணா கூட மாட ஏதாவது உதவிகள்? போ முத்து மாமா, சும்மா விளையாடாத. ஏமா? உனக்கு என்ன கோலம் போட தெரியும்? அது தெரியாதான், ஆனா நீ கத்து கொடு, கத்துக்கிறேன். போ முத்து மாமா, சும்மா வம்பிழுக்காத. வம்பளம் ஒண்ணு இருக்கலாமா? வா 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 வா, கத்து கொடு, எப்படி கோலம் போட சொல்லி கொடுவா. என்ன முத்து மாமா என் கைய பிடிக்கிற? உன் கைய தானே மாமா நான் பிடிக்கணும், அப்புறம் எப்படி நான் சொல்லி தரது? அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, சரி. இல்ல இல்ல, இப்ப நீ புடிச்சு கத்துக்கோ, அப்புறமா நான் உன் கைய புடிச்சு கத்து தரேன். இப்படி வா, எப்படி? இப்படி வா. என் கைய பிடிச்சுக்கோ. பிடிச்சிக்கிறேன். ம்